இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே வணக்கம், வெல்கம் டு அக்காலிட்டிக்ஸ். ப்ரீ ஒர்க் அவுட்டாக 2 பனானா எடுத்துக்கிட்டேன். வழக்கம் போல் ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங் ப்ராக்டிஸை சிறப்பாக முடிச்சாச்சு. வீட்டுக்கு வந்து வார்ம் டவுன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். நைட்டு தூங்கும் போதே நீரஜ் சோப்ராவோட கம்பேக் எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டே தான் தூங்கினேன். அதால் ஃப்ரெஷ்அப் ஆன அடுத்த செகண்டே நான் நீரஜ் சோப்ராவை பற்றி தேட ஆரம்பிச்சிட்டேன். தலைவன் என்ன தான் ஃபஸ்ட்டு வரலனாலும் இந்த இயரோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஒரு அளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அவர் கோல்டு அடிக்கல அதெல்லாம் தாண்டி ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ். என்னடா பேசுகிறேன், எனக்கு எதுவுமே புரியலன்னு சொன்னீங்கன்னா, தோஹா டைமண்ட் லீக் அப்படின்னு ஒன்று நடக்குது. அதில் நம்ம தலைவன் வந்து கம்பேக் கொடுத்து நான் அவருடைய பர்சனல் ரெக்கார்டே பிரேக் பண்ணுவாருன்னு நினச்சேன். பட்டு அதை பண்ணாமல் 4th பிளேஸ் வந்தது ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான். 85.69 மீட்டர் போட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். நான் அதை பார்த்துட்டு என்னுடைய லஞ்ச் முடிச்சிட்டேன். மதியம் போல் பார்சல் வந்திருந்து அந்த பார்சல் என்ன இருக்குதுன்னு நாளைக்கு சொல்கிறேன். ஆனால் நாளைக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்தது, அதை முடிச்சிட்டேன். ரொம்ப லேட் ஆனதுனால இருட்டில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதால் ஒர்க் அவுட்டையும் கொஞ்சம் பக்காவாக போட்டு முடிச்சுட்டு வாய்ஸ் ஓவர் பேலன்ஸ் இருந்தது, வாய்ஸ் ஓவரையும் கொடுத்து முடிச்சிட்டேன். இரவு உணவாகவே 5 இட்லி சிக்கன் தொக்கு தான் எடுத்துக்கிட்டேன். ப்ரோட்டீனுக்கு சிக்கனும் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஒர்க்கை கரெக்டாக பண்ணியிருக்குமான்னு பார்த்துட்டு நாளைக்கான ஒர்க்கையும் பிளான் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டேன். சேனல் மிஸ் ஆகாமல் இருக்க ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணி விட்டு போயிடுங்க. யூடியூப் வியூஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.